நம்ம கேமராமேன் பார்த்த வேலையால பறிச்சு கொண்டு வந்த பப்பாளி பழத்தை மறுபடியும் பப்பாளி மரத்துக்கு மேலேயே கொண்டு போற நிலைமைக்கு வச்சுட்டாங்க. பாவம் என்னோட அக்கா பொண்ணுங்களும் என்ன பண்றாங்கன்னே தெரியல. எங்க வீட்டுக்கு பின்னாடி 2 பப்பாளி மரம் நிக்கி, அதுல ஒரு பப்பாளி பழம் நல்ல பழுத்து கடைஞ்சு மே மாசம் அக்கா பொண்ணுங்களாம் லீவுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த பப்பாளி பழத்தை பார்த்துக்கிட்டு மாமா பறிச்சு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க. நானும் வாங்க பறிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட மொபைல் எடுத்துட்டு பப்பாளி பழத்தை பறிச்சு கீழே கொண்டு வந்த வீடியோவை பார்த்தா வீடியோ எடுக்கவே இல்லை. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டாங்க. வேற என்ன பண்ண, வீடியோவை ஆன் பண்ணி எங்க அம்மா கையில கொடுத்துட்டு பறிச்சு கொண்டு வந்த பப்பாளி பழத்தை மறுபடியும் மரத்துக்கு மேல கொண்டு போய் பறிச்சு கொண்டு வந்த. பாவம் அக்கா பொண்ணுங்க என்ன லூசா கூட நினைச்சிருக்கு. இவன் என்ன பறிச்சு கொண்டு வந்த பப்பாளி பழத்தை மறுபடியும் மரத்துக்கு மேல கொண்டு போறாங்க. நல்ல பெரிய பப்பாளி பழமா தான் இருந்துச்சு. எங்க பாப்பா மண்டையோட பெருசா இருந்துச்சு. உடனே வெட்டி சாப்பிடலாம் சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து தொழிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அக்கா பொண்ணுங்களாம் வீட்டுக்கு வந்துட்டாலே வீடே ஒரு மாதிரி கலகலப்பா தான் இருக்கும். திடீர்னு எனக்கு அது வேணும் இது வேணும் சொல்லிட்டு அழுதா கூட அது கூட பாக்கிறதுக்கு நல்லா அழகா கியூட்டா இருக்கும். பப்பாளி பழத்தை வெட்டிட்டு இருக்கும் போதே எங்க அம்மா வீடியோ எடுத்துக்கிட்டே பப்பாளி பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லதான், கொழுப்பு சத்தெல்லாம் குறைக்குமா, நல்லா கலரா காட்டுமா, எனக்கும் ஒரு குட்டி தொப்பை விழுந்த மாதிரி இருக்கு, கொழுப்புலாம் குறையுன்னு சொல்லிட்டு நானே பாதி பப்பாளி பழத்தை சாப்பிட்டேன்.